ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது சிறப்பு தீவிர மறு ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? எதுக்காக இது எலெக்ஷன் கமிஷன் வந்து இது கண்டக்ட் பண்றாங்க? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவுல நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ எஸ்ஐஆர்னா என்ன? இது யாரு வந்து கண்டக்ட் பண்றான்னா, இது வந்து ஸ்பெஷல் டிரைவ் பண்றது பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கமிஷன் தாங்க. எதுக்காக எலக்ஷன் கமிஷன் வந்து இது பண்றாங்க அப்படின்னா, அதாவது சிறப்பு தீவிர மறு ஆய்வு அப்படின்னு சொல்றாங்க இத. ஓகே. எதுக்காக அப்படின்னா, அதாவது வோட்டர் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அத வந்து ஒண்ணு அப்டேட் பண்ணணும், தென் வெரிஃபை பண்ணணும், அத கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒண்ணு அத வந்து என்னது சரி பார்க்கணும். பிளஸ் அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய என்னது தேவையில்லாத நேம்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். இதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் பண்றாங்க. ஓகேங்களா? அதாவது இது எதை மெயினா என்ஷூர் பண்ணும் அப்படின்னா, நோ எலிஜிபிள் ஓட்டர் இஸ் லெஃப்ட் அவுட். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்ல அவங்கள நீக்குவாங்க. யார் யார் எலிஜிபிள் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ப்பாங்க. ஓகேங்களா? அதாவது தகுதியான வாக்காளர்களை வந்து சேர்ப்பதற்கும் தகுதி இல்லாத வாக்காளர்களை வந்து நீக்குவதற்கும் தான் இந்த மெயின் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப எஸ்ஐஆர் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு வந்து வாக்காளர் அட்டையை வந்து அப்டேட் பண்ணணும். தென் அது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த எஸ்ஐஆர் பண்றாங்க. ஓகே. இப்போ எஸ்ஐஆர் ஏன் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூ ஓட்டர்ஸ். ஓகேங்களா? 18 வயசுக்கு மேல நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி லிஸ்ட் இல்லாம இருக்கும். அதை அப்டேட் பண்ணணும். அதை வந்து புதுப்பிக்கணும். அதாவது புதுசா ஓட்டர் ஐடி என்ன பண்ணா ஆட் பண்ணணும். ஓகே. அதுக்காக மெயின் எஸ்ஐஆர். அடுத்தது மைக்ரேஷன் ஆர் ஷிஃப்டிங் ஆஃப் ஓட்டர்ஸ். ஏன்னா இறந்து போனவங்களும் அதுல இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட நேம் அதுல வந்து ரிமூவ் பண்ணணும். அடுத்தது ஷிஃப்டிங் ஆஃப் ஓட்டர்ஸ். ஏன்னா இப்ப ஒரு இடத்துல இருந்து பர்மனண்டா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் அவங்க குடியிருந்த பிளேஸ்ல பத்தி அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கும். அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு எங்க வந்து என்னது அவங்க போயிட்டு ஷிஃப்ட் ஆனாங்களோ அந்த பிளேஸ்க்கு அவங்க வந்து ஓட்டர் ஐடியை வந்து ஆட் பண்ணணும். ஓகே. தேர்ட் ஒன் என்னன்னா டெலிஷன் ஆர் டிகீஸ்ட் ஆர் டூப்ளிகேட் என்ட்ரிஸ். தவறான என்ட்ரிகள் இருக்கும். ஒரே நேம் 2 தடவை வந்திருக்கும் அல்லது தவறான என்ட்ரிகள் இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும். இது எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அடுத்தது எரர்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் ஓட்டர் டீடைல்ஸ். எக்ஸிஸ்டிங் ஓட்டர் டீடைல்ஸ் ஆல்ரெடி ஓட்டர் ஐடி இருக்குன்னா அவங்களோட நேம் மிஸ்டேக்ஸா இருக்கும். ஏதாவது ஆதார் அட்ரஸ் மிஸ்டேக்கா இருக்கும். அதே போல ஏதாவது எனிதிங் எதெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கோ அது எல்லாத்தையுமே அதை வந்து சரி பண்ணணும். ஓகேங்களா? இதுக்காக நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டு ப்ரிப்பேர் அக்யூரேட் ரோல்ஸ் பிஃபோர் எலெக்ஷன். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அக்யூரேட்டான ஒரு ரோல் வாக்காளர் அடையாளத்தை என்ன பண்ணா வாக்காளர் அடையாள லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதான் வந்து இந்த எஸ்ஐஆர் கண்டக்ட் பண்றதுக்கான ஒரு மெயின் நோக்கம். இப்ப மெயினா தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு வந்து 18 வயசுக்கு மேல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே சேர்க்கணும். அதே போல இறந்து போனவங்களோட நேம் வந்து அதுல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஷிஃப்ட் ஆனவங்களோட நேம் பாத்தீங்க அப்படின்னா அதையுமே ரிமூவ் பண்ணிட்டு அவங்க எங்க ஷிஃப்ட் ஆனாங்களோ அங்க வந்து என்னது புதுப்பிக்கணும். ஓகேங்களா? டூப்ளிகேட் என்ட்ரிஸை ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஓட்டர் டீடைல்ஸை வந்து அப்டேட் பண்ணணும். இதுக்காக தான் எஸ்ஐஆர் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகே. இதனோட கீ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட். இப்போ புதுசா ஒரு பேர் சேர்க்கணுங்க. அதுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா ஃபார்ம் 6. ஃபார்ம் 6 நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணா நியூ எலிஜிபிள் ஓட்டர்ஸ். ஃபார்ம் 6 வந்து அப்டேட் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளோட பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா சேர்ப்பாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 7 எதுக்காக அப்படின்னா மேபி ஷிஃப்ட் ஆனவங்க அல்லது பாத்தீங்கன்னா டிகீஸ்ட் ஓட்டர்ஸ் இறந்து போனவங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்ம் 7 யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்மளோட நேம் வந்து ஏஜ் அட்ரஸ் இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். டேட்டா பத்தி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 8. சரி. டிரான்ஸ்பர் ஃபார்ம் 8 எதுக்காகனா ஓட்டர்ஸ் வித்தின் கான்ஸ்டிடியூன்சி. இப்போ ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டிடியூன்சில இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அங்கிருந்து வேற ஒரு பிளேஸ்க்கு வந்து குடிபெயர்ந்திருப்பாங்க அல்லது வேற எங்கேயாவது இப்ப சப்போஸ் பாத்தீங்க அப்படின்னா வேற லொகேஷன்ல இருந்து இப்ப இங்க சென்னை வந்திருப்பாங்க. அப்போ இங்கே வந்து செட்டில் ஆகியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூன்சில என்ன பண்ணா அவங்களோட ஓட்டர் லிஸ்ட் வந்து என்னது அப்டேட் பண்ணணும் வித்தின் கான்ஸ்டிடியூன்சி. ஓகே. இதான் வந்து இதனோட கீ அப்ஜெக்டிவ்ஸ். ஃபார்ம் 6 வந்து நியூ ஓட்டர்ஸ். ஃபார்ம் 7 பாத்தீங்க அப்படின்னா இறந்து போனவங்க ஷிஃப்ட் ஆனவங்க ஆட் பண்றதுக்கு. ஃபார்ம் 8 பாத்தீங்க அப்படின்னா எரர்ஸ் அப்டேட் பண்றதுக்கு. ஃபார்ம் 8 பாத்தீங்க அப்படின்னா ஓட்டர்ஸ் வித்தின் கான்ஸ்டிடியூன்சி. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆரோட மெயின் ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரல் ரோல் யார் யாரெல்லாம் இருக்காங்க, வாக்காளர் அடையாளத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இது ஏதாவது நம்மளோட அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? அது இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்த ப்ராசஸ் வந்து பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர்ஸ், அதாவது வந்து வீட்டுக்கு வீடா என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு போயிட்டு அங்க வந்து சரி பார்ப்பாங்க. அதான் வந்து இந்த பிஎல்ஓட மெயின் வேலை. அதாவது பூத் லெவல் ஆபீசர்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது டிஸ்போசல் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது நம்மளோட என்னது அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா சரி பண்றது. அதையும் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் எலக்ட்ரல் ரோல பப்ளிகேட் பண்ணுவாங்க. அதாவது பப்ளிகேஷன். இது எல்லாத்தையுமே சரி பண்ணி இதான் ஃபைனல் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஃபைனல் எலக்ட்ரான் ரோல வந்து என்னது பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல யார் நேம் லிஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா என்னது ஓட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ரோல் ஆஃப் பூத் லெவல். அந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரிஃபைட்ஸ் ஓட்டர் டீடைல்ஸ் இன் ஈச் ஹவுஸ்ஹோல்ட். ஒவ்வொரு வீட்டுக்கு வீடா போயிட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க எங்கேயும் போக தேவையில்ல, வீட்டுக்கு வீடு வருவாங்க, வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஹெல்ப் சிட்டிசன் ஃபார்ம் 6, 7, 8, 8A அதை வந்து ஃபில் பண்றதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் அண்ட் சப்மிட்ஸ் வெரிஃபை டேட்டா டு இஆர்ஓ. இந்த பிஎல்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு யாருக்கு சப்மிட் பண்ணுவாங்கன்னா இஆர்ஓக்கு. இஆர்ஓனா எலக்ட்ரால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர். இதை இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்றா அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து அப்பாயிண்ட். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு இஆர்ஓ இருப்பாங்க. மேபி அந்த இஆர்ஓ யாரா இருக்கலாம், நம்மளோட தாசில்தாரு, இந்த மாதிரி பாத்தி அப்படின்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், இவங்களா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? மோஸ்ட் கேஸ் இவங்க தான் பாத்தி அப்படின்னா இந்த இஆர்ஓவா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இதான் வந்து பூத் லெவல் ஆபீசரோட மெயின் ரோல். ஓகே. எஸ்ஐஆரோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஷூர்ஸ் எவ்ரி எலிஜிபிள் சிட்டிசன் கேன் ஓட். யார் யாருக்கெல்லாம் ஓட்டு எலிஜிபிளோ அவங்க வந்து ஓட்டு போடணும். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே முன்னாடி பார்த்துருப்போம். ஏன்னா ஒரு சில பேர் எனக்கு வந்து ஓட்டர் ஐடி வரல, அப்போ யார் யார் ஓட்டர் எலிஜிபிளோ எல்லாருக்குமே ஓட்டு போடணும். அதே போல ப்ரிவென்ட் போகஸ் ஆர் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் சொல்லுவாங்க. தவறான என்ட்ரி, இறந்து போனவங்க, இவங்க எல்லாத்தையும் வந்து என்னது தடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பில்ட் கான்பிடன்ஸ் இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ் வந்து கரெக்டா தான் போகுது அப்படிங்கறத கான்பிடன்ஸ் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், பில்ட் பண்ணணும். அதுக்காக தான் இவங்க எஸ்ஐஆர் பண்றாங்க. அதே போல டெமோக்ரஸி அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த எஸ்ஐஆரோட மெயில் என்ன? மெயின் வந்து என்னது ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா டெமோக்ரஸியோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்றது. ஓகேங்களா? இதான் வந்து எஸ்ஐஆர். ஓகே, இன்னைக்கு நீங்க வந்து எஸ்ஐஆர் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த எஸ்ஐஆர் பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். பை.